தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகையை பதிவு செய்ய முடியாததால் கருவிழி பதிவு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, இந்த திட்டம் பற்றிய சிறப்பம்சங்கள். அதாவது தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ரேஷன் கடைகளில் விரல் ரேகை பதிவு சரிபார்த்தலில் சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் கருவிழி பதிவு முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் என்பது ரேஷன் கடைகள்ல மூலம் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில சில நேரங்களில் ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் குற்றச்சம்பவங்களும் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. இதனை தடுப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது. இந்த பொது விநியோக கணினிமயமாக்கப்பட்ட பிறகு முன்பிருந்த பேப்பர் குடும்ப அட்டைகளும் மாற்றப்பட்டு அனைவருக்கும் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகையை பதிவு செய்ய முடியாததனாலும் அதனால் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதுடன் தேவையற்ற சிக்கல்களும் உருவாகி வருகிறது. இதனால் விரல் ரேகை மின்னணு பதிவுக்கு பதிலாக கருவிழி பதிவு மூலம் ரேஷன் பொருட்கள் பெரும் முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருந்தது. அதன்படி தற்போது 90% ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் இது விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அமல்படுத்தப்படும் எனவும் உணவுப் பொருள் அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.